வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு மாணவர்களுக்கான ஒரு அருமையான ஸ்கீம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நான் பார்க்க போற ஸ்கீம் நேம்னா தொல்குடியினர் புத்தாக்க திட்டம். இந்த ஸ்கீம் மூலியமா இளங்கலை அண்ட் முதுகலை அதாவது யூஜி அண்ட் பிஜி மாணவர்களுக்கு 60,000 வரைக்கும் உதவித்தொகையும், அதுவே முனைவர் பட்டம், முனைவர் பட்ட மேலாய்வு அதாவது பிஹெச்டி போஸ்ட் கிராஜுவேட் படிச்சவங்களுக்கு 9 லட்சம் வரைக்கும் உதவித்தொகையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க இந்த வீடியோல இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்ன, இதுக்கு தகுதிகள் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எப்படி அப்ளை பண்றது, இதை பத்தி பல தகவலும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமடை. இந்த ஸ்கீம் பத்தி தமிழ்நாடு அரசு செய்து இருக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் சீரம் பாலாவாங்க. இதான் சரி. இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, பலவகையான தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு மேற்கொள்வது இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். இந்த ஸ்கீம் மூலியமா இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம், முனைவர் பட்ட மேலாய்வு மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குறாங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி தகுதிகள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்கீமுக்கு மாணவர்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்குள்ள இருக்கணும். அப்போ 8 லட்சத்துக்கு மேல போனா இந்த ஸ்கீமுக்கு அவங்க எலிஜிபிலிட்டி கிடையாது. அடுத்து வாங்க யாருக்கு எவ்வளவு உதவித்தொகை வழங்கணும் பழவாங்க. இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கு மாசம் 10,000 வீதம் 6 மாசத்துல தராங்க. டோட்டலா இவங்களுக்கு 60,000 அதாவது யூஜி அண்ட் பிஜி மாணவர்களுக்கு 60,000 உதவித்தொகை வழங்குறாங்க. அடுத்து முனைவர் பட்டம், முனைவர் பட்ட மேலாண்மை மாணவர்களுக்கு 25,000 வீதம் 3 வருஷத்துக்கு உதவித்தொகை வராங்க. டோட்டலா 9 லட்சம் வரைக்கும் இவங்களுக்கு வாங்குறாங்க. அதாவது பிஹெச்டி அந்த போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்களுக்கு 9 லட்சம் வரைக்கும் உதவித்தொகை கிடைக்கும். அடுத்து ஏஜ் லிமிட் என்ன பண்ணலாம். ஆண்களுக்கு ஏஜ் லிமிட் 55 வயசுக்குள்ள இருக்கணும். அதுவே பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு ஏஜ் லிமிட் 55 வயசுக்குள்ள இருக்கணும். ஆண்களுக்கு 50 வயசும், பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு 55 வயசுக்குள்ள இருக்கணும். இதுதான் ஏஜ் லிமிட். அடுத்து வாங்க எப்படி அப்ளை பண்ணி பழவாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு இன்னொரு செய்தி எழுதுறாங்க. ஆள்லாம் சீரம் பழவாங்க. இதில் வாங்க முக்கியமாக பாலம் 2025-26ஆம் கல்வியாண்டில் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்க புதிய இணையதளம் fellowship.tndw.org.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணலாம் செய்யறாங்க. அடுத்து என்ன சொல்றோம்னா, மேலும் இத்திட்டத்திற்கான நெறிமுறைகள் இவ்விணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 2025-26ஆம் கல்வியாண்டில் தொல்குடியினர் புத்தாக்க திட்டங்களில் விண்ணப்பங்கள் 12/11/2024 12/12/2025 வரைக்கும். அதாவது அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் எப்போனா 12/12/2025 இருக்கும். அதுக்குள்ள நீங்க இணையதளம் மூலம் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்லலாம், மாணவர்கள் மேற்காணும் திட்டத்தினை தவறாது பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆதிராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது செய்யறாங்க. இதுல இதுதான் முக்கியமானது. ஓகே நம்மளே இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நோக்கம்னே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சோசியல் மீடியா குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறேன். அது கிளிக் பண்ணியாங்க. ஓகே நம்மளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் நோக்கம்னே வேணா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஜெனரல் கூட வேற எந்த ஸ்கீம் தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ ஸ்கீம் போடுறேன். நன்றி, வணக்கம்.